உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. புதிய அமைச்சர்களுக்கு எந்த துறையினுடைய அமைச்சர்கள் அப்படின்ற பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருக்கிறது? செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்துடன் இணைகிறார். பாஸ்கர், புதிய அமைச்சர்களுக்கான பொறுப்புகள் என்ன? அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கோவை செழியனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இலாக்கா என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நாசர் சிறுபான்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலாக்காக்கள் தான் ஒதுக்கப்படும் என்று நேற்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்று அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து தமிழக முதலமைச்சருடைய பரிந்துரை அடிப்படையில புதிய அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக முழு அமைச்சரவை பட்டியல்ல துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின், அதே போல புதிய அமைச்சர்களாக இந்த 4 பேர் அவர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தான் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை என்பது முன்னதாக முத்துசாமியிடம் இருந்தது. தற்போது மீண்டும் மின்சாரத்துறை அமைச்சரோடு மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறையும் செந்தில் பாலாஜி அவர்கள் கவனிப்பார் என்பதுதான் தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. கோவை செழியனுக்கு உயர்கல்வித்துறையும் அதே போல ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாசருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்பதும் புதிய அமைச்சரவைக்கான இலாக்கா பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. முழு அமைச்சரவை பட்டியலுக்கான இலாக்காக்கள் என்பது நேற்று அறிவிக்கப்பட்டது போல இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டது தொடர்பாக 6 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. புதிய அமைச்சர்களுக்கான 4 புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் இன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முழு அமைச்சரவை பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்படும் பட்சத்தில் அதுல துணை முதலமைச்சர் என்ற அடிப்படையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். அந்த அவருக்கு டெஸ்டினேஷனாக இலாக்காக்கள் என்ற அடிப்படையில திட்டம் வளர்ச்சி, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, அதனோடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரோடு சேர்த்து துணை முதலமைச்சராக செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்படும். அதே அடிப்படையில புதிய அமைச்சர்களுடைய இலாக்காக்களும் இதனுடன் இணைந்து கொள்ளும். ஏற்கனவே 6 அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டதும் அந்த புதிய அமைச்சர்களோடு பட்டியலோடு சேர்த்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். ஆனால் தற்போது இலாக்காக்கள் என்பது புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் தமிழக முதலமைச்சருடைய பரிந்துரை ஏற்று ஆளுநர் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். நன்றி பாஸ்கர். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.